மதுரையில் விபத்தில் சிக்கி காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் உயிரிழந்த நிலையில் உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், முழு விவரம் என்ன விரைவாக வழங்கலாம்? வணக்கம் அபிராமி. மதுரையில் பைக் விபத்தில் சிக்கி காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு சிகிச்சையில் இருந்த இளைஞர் உயிரிழப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதில் உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என உறவினர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் ஸ்ட்ரக்சர் தள்ள 200 ரூபாயும், கட்டுப்போட 500 ரூபாயும் என ஸ்கேல் வாங்க சொல்றாங்க. அதே போன்று மருந்து மாத்திரை எல்லாமே வெளியில் வாங்க சொல்றாங்க என அந்த இறந்தவரினுடைய சகோதரர் அவர் அந்த அரசு மருத்துவமனைக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். அதே போன்று அரசு மருத்துவமனைக்கு வருகிறோம், எல்லாத்துக்குமே இங்க காசுதான் எனவும் மருத்துவமனையில் தங்களை தரக்குறைவாக நடத்துவதாகவும் ஒரு மனுஷனை போல மதிப்பதில்லை எனவும் அவர்கள் அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். மதுரை மாநகர் எல்லிஸ் நகர் ஆஞ்சநேயர் கோவில் தெரு பகுதியைச் சேர்ந்த பரமேஸ்வரர் 37 கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனது நண்பர்களுடன் பைக்கில் பின்னால் அமர்ந்து அவர் சென்ற போது பைபாஸ் சாலை துரைசாமி நகர் பகுதியில் அந்த பஸ்ஸை முந்த முயன்ற போது அந்த சாலையில் இருந்த பேரிகார்டு மீது மோதி இருக்கிறது. இதில் பரமேஸ்வரனுக்கு வலது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதோடு கையில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதனையடுத்து பரமேஸ்வரனை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையினுடைய அவசர சிகிச்சை பிரிவு விபத்து சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து 4 நாட்களாக அவருக்கு அவசர சிகிச்சை வாரியில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கால்களில் மட்டும் கட்டு போட்டுவிட்டு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்துள்ளனர் எனவும், இந்த நிலையில் இன்று காலை சிகிச்சை பலனின்றி அந்த பரமேஸ்வரன் உயிரிழந்தாகவும், இதனால் அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் கையில் இருந்த அந்த காயத்திற்கு கூட மருந்து அளிக்காமல், உரிய சிகிச்சை அளிக்காமல் மருத்துவர்கள் அலட்சியமாக செயல்பட்டதாக பரமேஸ்வரன் உயிரிழந்ததாகவும் அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். இதனை தொடர்ந்து பார்த்தோம் என்றால் இந்த உயிர்ந்த இளைஞர் பரமேஸ்வரனுடைய குடும்பத்தினர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை அலுவலர் அந்த சரவணன் மற்றும் காவல்துறையினர் அவர்கள் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். அவர்கள் உடலை வாங்க மறுத்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் உயிரிழந்த நிலையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அந்த அலட்சியமாக அந்த சிகிச்சை அளித்ததன் காரணமாகவே தனது மகன் இறந்ததாக அவருடைய தாய் கதறி அழுத்தது அங்கிருந்தவர்களை மேலும் சோகத்தை ஏற்படுத்தியது. மேலும் உயிரிழந்த பரமேஸ்வரன் உடலானது உடற்கூறாய்விற்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை அந்த பிணவரைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் அரசு மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் விளக்கம் அளித்த போது காலில் நரம்பில் ஏற்பட்ட அந்த பிரச்சனையால் உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அந்த முழுமையான தகவல் தெரிய வரும் எனவும் அந்த பிரேத பரிசோதனைக்கு பின்னரே அந்த தகவல்கள் அந்த இறப்பிற்கான காரணம் என்ன தெரிய வரும் என கூறியிருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து அந்த உயிரிழந்த பரமேஸ்வரனுடைய குடும்பத்தினர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை, அலட்சிய போக்குடன் அந்த சிகிச்சை அளித்ததாகவும், இங்கு அந்த ஸ்ட்ரக்சர் தள்ளி செல்வதற்கும் அதே போல் கட்டுவதற்கும் என எதற்கெடுத்தாலும் பணம் எனவும், அங்கு அந்த கட்டுவதற்கு தேவையான ஸ்கேல் உள்ளிட்ட எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் வெளியே இருந்து வாங்கி வர சொல்வதாகவும், ஆனால் அரசு மருத்துவமனையிலிருந்து தங்களுக்கு எதுவும் வழங்கப்படவில்லை என்றுதான் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அபிராமி, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.